கம்யூனிசம் நம்ம பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுற அடுத்த இட்லி நமக்கானது கிடையாது. அனைவரும் சமம், சம உடைமை, பொது உடைமை, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். இதுதான் கம்யூனிசம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நான் இப்ப சொன்ன எதுவுமே கம்யூனிசத்தினுடைய கொள்கைகள் கிடையாது. கம்யூனிசத்தினுடைய ஒரே ஒரு கொள்கை அப்படின்னா அது சர்வாதிகாரம் மட்டுமே. கம்யூனிசம் என்பது ஒரு மாய உலகம். வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது கொள்கைகளை சொல்லி நம்மள இருப்பாங்க. ஆனால் உள்ளே சென்று பார்த்தால் கம்யூனிசம் என்பது ஒரு நரகம் போல இருக்கும். கம்யூனிச கொள்கைகளை பின்பற்றின நாடுகள் நல்லா வளர்ந்ததாக சரித்திரமே கிடையாது. கம்யூனிசத்தை எந்தெந்த நாடுகள் பின்பற்றுகிறதோ அந்த நாடுகள் எல்லாம் சோற்றுக்கு பிச்சை எடுத்துக் கொண்டுதான் இருப்பார்கள். உலக வரலாற்றில் ஒரு சித்தாந்தம் கோடிக்கணக்கான மக்களை கொன்று குவித்ததென்றால் அது கம்யூனிச சித்தாந்தம் மட்டும்தான். கம்யூனிசத்தின் பெயரால் சர்வாதிகாரிகள் ஏராளமான மக்களை படுகொலை பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு கொலைகார தத்துவம் தான் இந்த கம்யூனிச தத்துவம். இந்த கம்யூனிசம் எப்படி உருவானது? கம்யூனிசத்தை உருவாக்கின காரல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் என்பவர்கள் யார்? அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? கம்யூனிசம் இந்த உலகில் செய்த கொடூரங்கள் என்னென்ன என்பதை பற்றி நம்ம இந்த தொடர்ல முழுமையாக பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், ஆதரவும் கொடுங்கள். கம்யூனிசம் என்று சொன்னதுமே கம்யூனிசத்தினுடைய தந்தைகளாக நம்ம சொல்லக்கூடியது யாரு அப்படின்னா அது கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ். இந்த இரண்டு பேரும் தான் கம்யூனிசத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் சொல்லிக் கொள்ளுவாங்க. இந்த கார்ல் மார்க்ஸ் எதை வைத்து கம்யூனிசத்தை உருவாக்கினார் அப்படின்னா மானுட வரலாற்றில் 5 மிக முக்கியமான நிலைகள் இருந்ததாக அவர் கண்டுபிடித்தார். அது என்னென்ன அப்படின்னா ஆதி கம்யூனிச சமுதாயம், பின்னர் அது மாறி அடிமை சமுதாயம், பின்னர் அதிலிருந்து நில உடைமை சமுதாயம், நில உடைமையிலிருந்து முதலாளித்துவ சமுதாயம், அதன் பிறகு சோசியலிச சமுதாயம். உலக வரலாற்றுல எல்லா சமுதாயங்களுமே ஒரே நேர்கோட்டில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. அவற்றில் சில இதில் ஏதாவது ஒரு நிலையில் நின்று விடுகின்றன. அப்போது அவற்றை வரலாற்று சக்திகள் இழுத்து இந்த நேர்கோட்டில் மீண்டும் பயணிக்க வைக்கின்றன. நில உடைமை சமுதாயத்தில் நில உடைமையாளர்களுக்கும் விவசாய கூலிகளுக்கும் இடையில் போராட்டம் நிகழ்ந்தது. இப்பொழுது முதலாளித்துவத்தின் காலத்தில் நீராவி இயந்திரங்கள், பெரும் ஆலைகள், தொழிற்சாலைகள், இனி இந்த உற்பத்தி சாதனங்களை உடைமையாக கொண்டிருக்கும் முதலாளிகளுக்கும் ஆலைகளில் உழைக்கும் உடைமையற்ற வர்க்கத்துக்கும் இடையில் இன்னும் தீவிரமாக, இன்னும் கூர்மையாக இந்த போராட்டம் நடக்கும் அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் எழுதினாரு. அதாவது கார்ல் மார்க்ஸினுடைய சித்தாந்தம் எப்படி இருந்தது அப்படின்னா பெரும் முதலாளிகள் உழைப்பாளிகளுடைய உழைப்பை சுரண்டுறாங்க. இதனால அவங்களுடைய உழைப்பு என்பது சுரண்டப்பட்டு அவங்க தொடர்ந்து அடிமைகளாக நடத்தப்பட்டு வராங்க. இந்த நிலைமை என்பது மாறணும். அதற்கு கம்யூனிசம் தான் ஒரு சரியான தீர்வாக இருக்கும் அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் சொன்னாரு. ஆனால் இதை கார்ல் மார்க்ஸ் பின்பற்றினாரா என்று கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த சித்தாந்தம் பிற்காலகட்டத்தில் எப்படி மாறினது அப்படின்னா ஒரு கொடுமையான ஒரு சித்தாந்தமாக மாறியது. ஆரம்ப காலகட்டத்தில் கார்ல் மார்க்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னா உழைக்கக்கூடிய உழைப்பாளிகளின் உழைப்பு என்பது சுரண்டப்படக்கூடாது, சமமாக நடத்த வேண்டும், பொது உடைமை அரசியல் வேண்டும் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சாரு. இதை பற்றி அவர் இன்னும் தெளிவா என்ன சொன்னார் அப்படின்னா சோசியலிசம் சமூகம் உருவான பிறகு பாட்டாளிகளின் சர்வாதிகாரம் உருவாகும், அதாவது அரசு உதிர்ந்து விடும் என்கின்றார். இந்த சித்தாந்தங்கள் கொள்கைகள் எல்லாம் கேட்கும் பொழுது பரவாயில்லையே, உழைக்கக்கூடிய மக்களுக்காண்டி தானே கார்ல் மார்க்ஸ் பேசியிருக்காரு அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் இந்த கொள்கைகள் எல்லாம் வெளி உலகிற்கு கார்ல் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் காட்டிய கொள்கைகள். ஆனால் கம்யூனிசத்தினுடைய உண்மையான கொள்கைகள் என்ன அப்படின்னா அதை பற்றி ஏங்கல்ஸும் மார்க்ஸுமே சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா குடும்பம் எனப்படும் ஒரு அமைப்பே இருக்கக்கூடாது, குடும்ப அமைப்பை அழித்து அதை கதைத்து குடும்பத்தை நம்ம தடை பண்ணிடணும் அப்படின்னு ஏங்கல்ஸ் சொல்கிறார். அதாவது குடும்பத்தை பற்றி இந்த ஏங்கல்ஸும் மார்க்ஸும் என்ன சொன்னாங்க அப்படின்னா முதலாளித்துவ சமுதாயத்தில் குடும்பம் என்பது ஒரு புனிதமான அமைப்பாக கருதப்படுவது, முதலாளித்துவம் போலித்தனம் என்றும், உண்மையில் முதலாளித்துவ சமூகத்தில் குடும்பத்தின் அடிப்படை அன்பு கிடையாது, குடும்பத்தினுடைய இலக்கு பணம் மட்டும்தான், எனவே குடும்பம் எனப்படும் அமைப்பே இருக்கக்கூடாது அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் என்ற இருவருமே கூறி வந்தாங்க. இந்த கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் இவரும் எங்க இருந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னா உழைப்பாளிகளுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஆனால் எங்க முடிக்கிறாங்க அப்படின்னா குடும்பம் என்கின்ற அமைப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சித்தாந்தத்தை மாற்றி கொண்டு போனாங்க. கம்யூனிசத்தினுடைய கொள்கைகள் அப்படின்னு ஒரு 10 கட்டளைகள் இருக்கிறது. அது என்னென்ன அப்படின்னா நிலம் எனப்படும் தனிநபர் சொத்தை ஒழித்தல், அதிகப்படியான வரிகள், அனைத்து வகையான வாரிசு உரிமைகளையும் நீக்குதல், போராட்டக்காரர்கள், கிளர்ச்சியாளர்கள், புலம்பெயர்ந்தவர்கள் சொத்துக்களை பிடுங்குதல், தேசிய வங்கிகள் மட்டுமே இருக்க வேண்டும், தகவல் தொடர்பு, போக்குவரத்து என அனைத்துமே அரசு கையில் இருக்க வேண்டும், நிலம் அனைத்தும் அரசிடம் மட்டுமே இருக்க வேண்டும், சமமான வேலை அனைவருக்கும், நகரம் நாடு அனைத்தும் என ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும், இலவசமாக கல்வி, இப்படின்னு கம்யூனிசத்தினுடைய மிகவும் முக்கியமான ஒரு 10 கட்டளைகள் இருக்கிறது அல்லது ஒரு 10 கொள்கைகள் இருக்கிறது. இந்த கொள்கைகள் மூலமாக நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா ஒரு தனி மனிதனுக்கு என எந்த ஒரு நிலமும் இருக்கக்கூடாது, ஒரு உடைமைகள் இருக்கக்கூடாது, நம்ம அனைத்தையுமே தூக்கி அரசிடம் கொடுத்து விட வேண்டும், அரசுதான் நம்மை ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த சித்தாந்தத்துல கூறியிருப்பாங்க.
அதாவது கம்யூனிசம் என்பது தனி மனித உரிமைகளுக்கு முற்றிலும் எதிரான ஒரு கொள்கை தான் கம்யூனிஸ்ட் கொள்கைகள். தனி மனிதனுக்கென எதுவுமே இருக்கக்கூடாது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை அரசுதான் வளர்க்க வேண்டும் என பல கொடுமையான கொள்கைகளுமே கம்யூனிசத்துல இருந்தது. இந்த கம்யூனிசத்தை பற்றி மார்க்ஸ் சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கம்யூனிசம் என்பது ஒரு சர்வாதிகார ஆட்சி அப்படின்னு அவர் சொன்னாரு. கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்ற நூலில் 10 கொள்கைகளை கார்ல் மார்க்ஸ் வெளியிட்ட பிறகு அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, இந்த கொள்கைகள் அனைத்துமே சாத்தியமற்ற கொள்கைகள். ஆனால் இந்த கொள்கைகளை நாங்கள் சாத்தியப்படுத்துவதற்காக சர்வதிகார முறையில் அனைவருடைய நிலங்களை பிடுங்குவோம். எங்களுக்கு இரக்கமும் இல்லை. உங்கள் இடத்திலிருந்து நாங்கள் இரக்கத்தையும் எதிர்பார்க்க போவதில்லை அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் சொன்னாரு. நான் முன்னமே சொன்ன மாதிரி கம்யூனிசம் என்பது சம உடைமை, பொது உடைமை, அனைவருக்கும் அனைத்தும் சமம் என்பதெல்லாம் கிடையாது. கம்யூனிசத்தினுடைய ஒரே ஒரு முக்கிய கொள்கை அப்படின்னா அது சர்வதிகாரம் மட்டும்தான். அந்த சர்வதிகாரமும் அரசிடம் மட்டும்தான் இருக்க வேண்டும். அரசு என்ன சொல்லுகிறதோ அதை மக்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் கம்யூனிசத்தினுடைய மிகவும் முக்கியமான ஒரு சித்தாந்தமாக இருந்தது. அதைத்தான் கார்ல் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கம்யூனிசத்தினுடைய அடுத்த இரண்டாவது மிக முக்கியமான ஒரு கொள்கை என்ன அப்படின்னா அது குடும்பங்களை ஒழித்தல். கம்யூனிசத்தை பொறுத்தவரை ஊர் உலகத்துல எந்த ஒரு குடும்பமும் இருக்கக்கூடாது. அந்த குடும்பம் இருந்தது அப்படின்னா அதை ஒழிச்சிடணும். ஊர்ல யார் எப்படி வேண்டுமென்றாலும் ஆளலாம், யார் கூட வேண்டுமானாலும் ஆளலாம். திருமணத்திற்கு முன்பு ஒரு உறவு, திருமணத்திற்கு பின்பு ஒரு உறவு, இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட கொள்கைகளை தான் கம்யூனிசம் உலகிற்கு முன்னிறுத்தியது. ஏங்கல்ஸ் என்பவர் 1884ஆம் ஆண்டு தி ஆரிஜின் ஆஃப் தி ஃபேமிலி எனப்படும் ஒரு புத்தகத்தை வெளியிட்டாரு. அந்த புத்தகத்துல அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்க கூடாது, குடும்பம் என்கின்ற அமைப்பு இருக்கக்கூடாது, குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக் கூடாது, பெண்கள் வீட்டு வேலை செய்யக்கூடாது, உங்களுக்கு எப்படியெல்லாம் வாழணும்னு தோணுதோ அப்படியெல்லாம் வாழுங்க. மொத்தத்துல நீங்க குடும்பத்துக்குள்ள வாழக்கூடாது, குடும்பத்துக்குள்ள இருந்தா அவங்களை அடிமைப்படுத்தி விடுவாங்க அப்படின்னுட்டு ஏங்கல்ஸ் என்பவர் தி ஆரிஜின் ஆஃப் தி ஃபேமிலி எனப்படும் புத்தகத்துல சொல்லியிருப்பாரு. இந்த கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் கூறிய அதே கொள்கைகளை நம்ம ஊர்ல இருந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அதன் பிறகு அவருடைய வாரிசுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் தான் பெண்ணடிமைத்தனத்தை ஒழிச்சாரு, சாதியை அவர் தான் ஒழிச்சாரு, கல்வி இன்று அனைவருக்குமே கிடைக்குதுன்னா அதற்கு அவர் தான் காரணம் அப்படின்ட்டு அவரை போற்றி புகழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவர் கூறிய அந்த கொள்கைகள் அனைத்துமே இங்கிருந்து திருடப்பட்டதுதான். அடுத்ததாக கம்யூனிசத்தினுடைய மூன்றாவதான மிக முக்கியமான ஒரு கொள்கை என்ன அப்படின்னா அது கடவுள் மறுப்பு கொள்கை. இந்த கடவுள் மறுப்பு கொள்கையை எதனால அவங்க பின்பற்றினாங்க அப்படின்னா, மனித சமூகம் ஒரு கடவுளை ஏற்றுக்கொண்டு கடவுள் பின்னால் செல்லும் பொழுது அந்த மனிதர்களை குடும்ப அமைப்பிலிருந்து நம்மால் பிரிக்க முடியாது. எனவே கடவுளை ஒழிச்சோம் அப்படின்னா குடும்ப அமைப்பு தானாக சிதைவடையும், அதன் மூலமாக நம்ம திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும் அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் நம்பினாங்க. இதனால ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே இந்த இரண்டு பேருமே கடவுள் மறுப்பு கொள்கையை மிக தீவிரமா பின்பற்றினாங்க. கம்யூனிசத்தினுடைய கொள்கைகளை உங்களுக்கு புரியும்படி எளிதாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு தனி மனித உரிமைகள் இருக்கக்கூடாது, தேசப்பற்று, மொழிப்பற்று, இனப்பற்று இப்படி எதுவுமே இருக்கக்கூடாது. யார் யாருடைய வேண்டுமானாலும் வாழலாம். ஒரு ஆண் ஒரு ஆணையும் ஒரு பெண் ஒரு பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ளலாம். ஆன்மீக நம்பிக்கைகள் இருக்கக்கூடாது, கடவுளை மறுக்க வேண்டும். இதுதான் கம்யூனிசத்தினுடைய தலையாய கொள்கைகளாகவும் இருந்தது. இந்த கொள்கைகளுக்கு ஏற்றபடியெல்லாம் வாழ்ந்தது யாரு அப்படின்னா அது இந்த சித்தாந்தங்களை உருவாக்கிய கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் என இரண்டு பேருமே இப்படிதான் வாழ்ந்தாங்க. இந்த இரண்டு பேருமே ஒரு முறையான ஒரு குடும்ப அமைப்பிலே வாழ கிடையாது. இரண்டு பேருமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பல பெண்களுடன் இருந்தாங்க. அடுத்ததாக இந்த கம்யூனிஸ்ட் கொள்கைகளை அப்படியே பின்பற்றின ஒரு ஆள் யார் அப்படின்னா அது நம்பூர்ல இருந்த ஒரு ஆள் தான். அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்ந்தாரு. விலை மாதர்கள் வீட்டுக்கு போனாரு, காலம் கடந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். இதுக்கு பிறகு அவருடைய கொள்கையிலே இன்று திருமணம் கடந்த உறவு, திருமணத்திற்கு முன்பு ஒரு உறவு, தன்பாலின ஈர்ப்பாளர்கள் அப்படின்ட்டு இன்றுமே பல பேர் வாழ்ந்து வர்றாங்க. இதெல்லாம் கேள்வி கேட்டோம் அப்படின்னா நாங்க கம்யூனிஸ்டுகள், நாங்க இந்த கட்சியை சார்ந்தவங்க, அதிக சமூகத்துக்கு எதிராக உருவெடுத்த புரட்சி போராளிகள் அப்படின்ட்டு சொல்லிட்டு அலைவாங்க. இந்த கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் என்ற இரண்டு பேருமே ஐரோப்பாவில் பிறந்து ஐரோப்பாவிலே வளர்ந்தவங்க. இவங்களுக்கும் இந்தியாவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா கார்ல் மார்க்ஸ் இந்தியாவை பற்றி மிகவும் கீழ்த்தரமானதான் பேசி வந்தாரு. இந்தியாவுக்கு விடுதலையை கொடுக்க கூடாது, இந்தியா ஆட்சி செய்ய சரியான ஆட்சியாளர்கள் பிரிட்டிஷ்காரங்க தான் அப்படின்ட்டு அவருடைய பதிவுல சொல்லியிருக்காரு. அப்படி இந்தியாவை அடியோடு வெறுத்த ஒருத்தனை தான் இங்க இருக்கக்கூடிய பல ஆட்கள் இவர் தான் எங்களுடைய விடிவெள்ளி, இவர் தான் எங்களுடைய நம்பிக்கை அப்படின்ட்டு பேசி வர்றாங்க. இந்த பதிவுல நம்ம கம்யூனிசத்தினுடைய ஆரம்பத்தையும் அவருடைய கொள்கைகள் எப்படி உருவானது, கார்ல் மார்க்ஸ் யார், ஏங்கல்ஸ் யார் என்று பார்த்தோம். அடுத்த பதிவுல நம்ம கம்யூனிசத்தின் பெயரால் ஸ்டாலின், லெனின், சேகுவேரா, பிடல் காஸ்ட்ரோ, மாவோ இவர்கள் செய்த சர்வதிகார ஆட்சிகள் என்ன, அவர்கள் செய்த படுகொலைகள் எந்த அளவுக்கு கொடூரமாக இருந்தது, கம்யூனிசம் உலகில் ஆடிய ருத்ர தாண்டவங்கள் என்ன என்பதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுல விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.